இந்தியாவில் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஜெர்மனியில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களா? அப்போ ஃபுல் ப்ராசஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அண்ட் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம்க்கும் சான்சஸ் இருக்கு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். B1 இல்லைனா B2 எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். ஏன்னா நர்சஸ்க்கு லாங்குவேஜ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட், ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் நீங்க ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்ததா ரெகக்னிஷன் ப்ராசஸ். ஜெர்மன்ல உங்க நர்சிங் டிகிரி அவங்க லெவலுக்கு கரெக்டானதா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸ்டேட்க்கு ஸ்டேட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்தது ஜாப் சர்ச் பண்ணணும். ரெகக்னிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க ஹாஸ்பிட்டல்ல அப்ளை பண்ணலாம். நீங்க டைரக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஏதாவது ஏஜென்சி மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஐசியூல எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க கிளாஸ் வைப்பாங்க. அன்பாஸும் எக்ஸாம் இல்லைன்னா அனுத்தனும் கிளாஸ், இந்த மாதிரி 2 கிளாஸ் வச்சு உங்களுக்கு 6 மந்த்துக்கு அப்புறமா தான் உங்களை ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் மாதிரி ஜெர்மனில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டெபிசிட் நோட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அவங்க தருவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கிறதுக்கு 6 மந்த் ஆயிரும். பேப்பர் ப்ராசஸாக நடக்கும். ஸோ ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்ததும் நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணிடலாம். முக்கியமாக இந்த நர்சஸ்க்கு பிளாக்டு அக்கௌண்ட் எதுவுமே தேவையில்லை. இது நீங்கள் டைரக்டாக பண்ணுறது. ஆனால் நீங்கள் இன்டைரக்டாக பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்சி, அதாவது ஜெர்மன் ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சிருக்க ஒரு அகாடமி இல்லைன்னா ஒரு ஏஜென்சி நீங்கள் ஃபைன் பண்ணி அங்கே போய் லாங்குவேஜ் படிச்சிங்கனாலே அவங்களே ஜாப் ஆஃபர்ல இருந்து அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுறது, விசா ப்ராசஸ் பண்ணுறது எல்லாம் அவங்களே பண்ணி தருவாங்க. ஸோ எது பெட்டர்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.